காவேரிபுரம் பசுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அங்கு மலையின் சரிவில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் அனூப், அவனது தந்தை ராகவன் மற்றும் தாய் தேவி ஆகியோர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ராகவன் 50 வயதுக்கு அருகில் உள்ள ஆற்றல் மிக்க ஒரு மனிதர். கிராமத்தில் எல்லோருக்கும் பிரியமானவர், எந்த விஷயத்திலும் முன்னணியில் இருப்பவர். ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் தனது உழைப்பால் குடும்பத்தை காப்பாற்றுவதில் அவர் பெருமை கொண்டிருந்தார். அனூப்பை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்பது அவரது பெரிய கனவாக இருந்தது. தேவி ராகவனின் நிழலாக அவருடன் நின்ற மனைவி, அன்பும் பொறுமையும் நிறைந்த ஒரு இல்லத்தரசி. அனூப் அவர்களின் ஒரே மகன், 22 வயது இளைஞன். தந்தையின் ஆற்றலும் தாயின் அன்பும் அவனிடம் இருந்தது. பட்டப்படிப்பை முடித்து ஒரு வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருந்தான். தந்தையின் கஷ்டங்களை கண்டு வளர்ந்ததால் விரைவில் வேலை பெற்று குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது அவனது பெரிய ஆசையாக இருந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு தனித்துவமான பிணைப்பு இருந்தது. மாலை நேரங்களில் ராகவன் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது அனூப் ஓடி வந்து அவரிடமிருந்து உணவு பொதியை வாங்குவான். பின்னர் முற்றத்தில் உள்ள மாமரத்தின் நிழலில் அமர்ந்து உலக விவகாரங்களை பற்றி பேசுவார்கள். ராகவன் தனது இளமை கால கதைகளை சொல்லும்போது அனூப் ஆச்சரியத்துடன் கேட்பான். அனூப், வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும், யாரையும் புண்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ராகவன் எப்போதும் சொல்வார். அந்த வார்த்தைகள் அனூப்பின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. அப்படியொரு சாதாரண நாளில் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை ஒரு கணத்தில் தலைகீழாக மாறியது. அன்று ராகவன் வழக்கத்தை விட முன்னதாக வேலை முடித்து வீட்டிற்கு வந்தார். சிறிய காய்ச்சல் இருந்தாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரவு உணவு முடித்து குளிக்க குளியலறைக்கு சென்றார். குளியலறையின் கதவை திறந்தபோது உள்ளிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஐயோ என்று ஒரு கூச்சலும், பின்னர் ஒரு பெரிய இடி சத்தம் போல ராகவன் தரையில் விழுந்த சத்தமும் கேட்டது. அனூப்பும் தேவியும் அதிர்ச்சியடைந்தனர். தேவி, ஐயோ ராகவா என்று கத்திக்கொண்டு குளியலறையை நோக்கி ஓடினார். அனூப் ஒரு கணம் திகைத்து நின்றாலும் உடனே சுதாரித்து அம்மாவை பின்தொடர்ந்தான். உள்ளே தரையில் மல்லாந்து விழுந்து கிடந்த தந்தையை அவர்கள் கண்டனர். தலையில் அடிபட்டதால் நெற்றியில் இருந்து இரத்தம் வழிந்தது. கால்கள் ஒரு பக்கமாக வளைந்து கிடந்தன. தேவி கதறிக்கொண்டு அவர் அருகில் ஓடினார். அனூப், விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு போ என்று தேவி அழுது கொண்டு கூறினார். அனூப் தந்தையை தூக்கி எழுப்ப முயற்சித்தான். ராகவன் வலியால் துடித்தார். மகனே, என் கால் என்று இடறிய குரலில் கூறினார். அனூப் தந்தையை தாங்கி வெளியே கொண்டு வந்தான். தேவி விரைவாக அயலவர்களை அழைத்தார். கிராமத்தில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்த சுரேஷ் ஓடி வந்து ராகவனை ஆட்டோவில் ஏற்றி அருகிலுள்ள சிறிய மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவமனையில் மருத்துவர் முதலுதவி பரிசோதனை செய்தார். வலது காலில் எலும்பு முறிவு உள்ளது, தலையில் காயம் உள்ளது, நீரிழிவு நோய் உள்ளவரா என்று கேட்டார். ஆமாம் டாக்டர், பல வருடங்களாக நீரிழிவு உள்ளது என்று தேவி கூறினார். நீரிழிவு இருப்பதால் காயங்கள் ஆறுவதற்கு நேரம் எடுக்கும். காலுக்கு பிளாஸ்டர் போட வேண்டும், தலையில் உள்ள காயத்தை தைக்க வேண்டும், 1 வாரம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்தினார். அனூப்பின் மற்றும் தேவியின் மனதில் ஒரு பயம் பரவியது. இதுவரை ராகவன் நீரிழிவு நோயை பெரிதாக கவனிக்கவில்லை. மாத்திரைகள் எடுத்தாலும் உணவில் கட்டுப்பாடு இல்லை. பரவாயில்லை, இதெல்லாம் சாதாரணம்தான் என்று சிரித்து தள்ளிவிடுவார். ஆனால் இந்த வீழ்ச்சியோடு நீரிழிவு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வில்லனாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ராகவனின் காலுக்கு பிளாஸ்டர் போடப்பட்டு தலையில் உள்ள காயம் தைக்கப்பட்டது. அவரை அறைக்கு மாற்றினர். வலி நிவாரணிகளின் மயக்கத்தில் ராகவன் உறங்கினார். அனூப்பும் தேவியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்களில் ஒரு வகை நிசாரதை தேங்கி நின்றது. இந்த வீழ்ச்சி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. துன்பங்களும் வலிகளும் நிறைந்த ஒரு நீண்ட அத்தியாயம். முதல் வாரம் மருத்துவமனையில் ராகவன் வலியிலும் மயக்கத்திலும் இருந்தார். அனூப்பும் தேவியும் மாறி மாறி அவருக்கு துணையாக இருந்தனர். ராகவனின் நீரிழிவு கட்டுப்பாட்டில் இல்லாததால் காலில் உள்ள காயம் ஆறுவதற்கு அதிக நேரம் எடுத்தது. மருத்துவர்கள் பலமுறை எச்சரித்தனர். நீரிழிவு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் காயம் புண்ணாகி பெரிய பிரச்சனையாகும்.
ஒரு வாரத்திற்குப் பிறகு ராகவனை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். படுக்கையில் கிடந்தார். அனூப்பின் மற்றும் தேவியின் வாழ்க்கை ராகவனை மையமாக மட்டுமே நகர்ந்தது. அனூப் தனது வேலை தேடலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தான். தந்தையை பராமரிப்பதில் அவனது முழு கவனமும் இருந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. ராகவனின் காலில் உள்ள காயம் ஆறவில்லை. பிளாஸ்டரை அகற்றியபோது ஆறாத ஒரு பெரிய காயத்தை கண்டனர். அதிலிருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. மருத்துவர்கள் பல மருந்துகளை மாற்றி மாற்றி முயற்சித்தனர். காயத்தை சுத்தப்படுத்துவதற்காக தினமும் செவிலியர் வீட்டிற்கு வந்து சென்றார். இது புண்ணாகத் தொடங்கியிருக்கிறது. விரைவில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை காண வேண்டும் என்று செவிலியர் சுமா ஒரு நாள் கூறினார். சுமா 40களில் உள்ள ஒரு பெண் பொறுமையுடனும் அன்புடனும் ராகவனை பராமரித்தார். இந்த குடும்பத்தின் துன்பத்தை அவர் நேரடியாக கண்டிருந்தார். அனூப்பும் தேவியும் ராகவனை அருகிலுள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ராகவனை பரிசோதித்தார். அவரது முகத்தில் கவலை தோன்றியது. காயம் மிகவும் ஆழமாக புண்ணாகியிருக்கிறது, எலும்பையும் பாதித்திருக்கிறது. நீரிழிவு கட்டுப்படுத்தப்படாததால் தொற்று வேகமாக பரவியிருக்கிறது. இந்த நிலையில் காலை அறுத்து எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று மருத்துவர் தீவிரமாக கூறினார். அந்த வார்த்தைகள் அனூப்பின் மற்றும் தேவியின் தலையில் இடியாக இறங்கியது. காலை அறுத்து எடுக்க வேண்டும். அவர்களால் நம்ப முடியவில்லை. ராகவன் அதிர்ச்சியுடன் மருத்துவரை பார்த்தார். டாக்டர், என் கால் என்று ராகவன் இடறிய குரலில் கேட்டார். அவரது கண்கள் கலங்கின. வேறு வழியில்லை ராகவன் சார். தொற்று உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவினால் உயிருக்கு ஆபத்தாகும். இது உங்கள் உயிரை காப்பாற்ற ஒரே வழி என்று மருத்துவர் கூறினார். அனூப் தந்தையின் முகத்தை பார்த்தான். அவரது கண்களில் கண்ட வலி அனூப்பின் இதயத்தை பிளந்தது. அவன் கண்டு வளர்ந்த ஆற்றல் மிக்க தந்தை இதுவல்ல. நிசாரதையும் பயத்தையும் உள்ளடக்கிய ஒரு உருவம். தேவி கதறி அழுதார். என் ராகவா, மகனே, என்னால் முடியவில்லை என்று ராகவன் அனூப்பின் கையை இறுக்கி பிடித்தார். அந்த முடிவை எடுக்க வேண்டியது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலியாக இருந்தது. ஒரு மனிதனின் காலை அறுத்து எடுக்க அனுமதி கொடுப்பது எவ்வளவு பயங்கரமான விஷயம்! அனூப் மருத்துவரிடம் பலமுறை கேட்டான். வேறு வழியே இல்லையா டாக்டர்? இல்லை மகனே, இந்த நிலையில் இதுதான் ஒரே வழி என்று மருத்துவர் உறுதியாக கூறினார். இறுதியாக மனமில்லாமல் அவர்கள் ஒப்புதல் அளித்தனர். ராகவனை அறுவை சிகிச்சை அரங்கிற்கு கொண்டு செல்லும்போது அனூப்பின் மற்றும் தேவியின் கண்கள் கண்ணீரில் நனைந்தன. அறுவை சிகிச்சை அரங்கின் கதவுக்கு வெளியே அவர்கள் காத்திருந்தனர். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக தோன்றியது. அனூப்பின் மனதில் தந்தையுடன் பகிர்ந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மின்னி மறைந்தன. தந்தை அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, ஆற்றில் மீன் பிடிக்க கொண்டு சென்றது, பள்ளியில் இருந்து வரும்போது மிட்டாய் வாங்கி கொடுத்தது. அந்த நினைவுகள் அவனது இதயத்தில் ஒரு வலியாக பதிந்தன. என் தந்தையை முன்பு போல் மாற்றித்தர வேண்டும் இறைவா என்று அனூப் மனதில் வேண்டினான். மணிக்கூறுகளுக்குப் பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தொற்று பரவுவது தடுக்கப்பட்டது. ஆனால் இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அனூப்பிற்கும் தேவிக்கும் ஒரு வகை ஆறுதல் உணர்ந்தது. உயிரை காப்பாற்ற முடிந்ததே. ஆனால் ராகவனின் வாழ்க்கை முன்பு போல் இருக்காது என்ற எண்ணம் அவர்களை மீண்டும் தளர வைத்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு ராகவனை மீட்பு அறைக்கு மாற்றினர். அவர் மயக்கம் தெளிந்தபோது தனது கால்களை பார்த்தார். ஒரு கால் இல்லை. அந்த யதார்த்தம் அவரை பெரிதும் உலுக்கியது. என் கால் எங்கே என்று ராகவன் கதறினார். அந்த கதறல் அனூப்பின் மற்றும் தேவியின் இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கியது. அப்பா, பரவாயில்லை, உயிரை காப்பாற்ற வேண்டியிருந்தது என்று அனூப் தந்தையின் கையை பிடித்து கூறினான். அவனது குரல் இடறியது. உயிரோடு இருந்து என்ன பயன் மகனே? ஒரு கால் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? நான் உங்களுக்கு பாரமாக இல்லையா என்று ராகவன் அழுது கொண்டு கேட்டார். அவரது கண்களில் நிசாரதையும் நிராசையும் நிறைந்திருந்தன. அப்படி சொல்லாதீங்க அப்பா, நீங்க எங்களுக்கு பாரம் இல்ல, நீங்க எங்களின் உயிர் என்று தேவி ராகவனின் தலையை தடவி கூறினார். அவர்களின் கண்களும் கண்ணீரில் நனைந்தன.
ராகவனின் மனநிலை ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஒரு கால் இல்லாத வாழ்க்கை அவருக்கு தாங்க முடியாததாக இருந்தது. ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் திடீரென ஒரு படுக்கையில் ஒடுங்க வேண்டியதாகி அவர் உடைந்து போனார். இரவுகளில் அவர் தூங்காமல் கதறினார். என்னை ஒருமுறை கொன்றுவிட மாட்டீர்களா? இந்த வலியை தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தைகள் அனூப்பின் இதயத்தில் ஒரு கனலாக எரிந்தன. தான் நேசிக்கும் தந்தை வலியால் துடிப்பதை பார்க்க அவனால் முடியவில்லை. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகும் ராகவனின் நிலை மாறவில்லை. வீட்டின் 4 சுவர்களுக்குள் அவர் மேலும் தனிமையாக உணர்ந்தார். கால் இல்லாததால் எழுந்து நடக்க முடியவில்லை. எல்லா விஷயங்களுக்கும் அனூப்பையும் தேவியையும் சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அனூப் தனது வாழ்க்கையை முழுவதுமாக தந்தைக்காக அர்ப்பணித்தான். காலையில் எழுந்து தந்தையை சுத்தப்படுத்துவது, மருந்து கொடுப்பது, உணவு கொடுப்பது, காயத்தை சுத்தப்படுத்துவது, இதுவே அவனது தினசரி வாழ்க்கையாக மாறியது. இரவுகளில் தந்தையின் கதறலை கேட்டு அவன் தூங்காமல் கிடந்தான். தந்தையின் வலியை குறைக்க தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் அவனை வேட்டையாடியது. தந்தையின் காயம் மீண்டும் ஆறுவதற்கு நேரம் எடுத்தது. நீரிழிவு காரணமாக சிறிய காயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறின. மருத்துவர்கள் பல முறை கூறினர், நீரிழிவை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் மீண்டும் பிரச்சனையாகும். ஆனால் ராகவனுக்கு மருந்துகளிலோ உணவிலோ ஆர்வமில்லை. இனி இதெல்லாம் எதற்கு என்று அவர் கேட்டார். அனூப்பின் நண்பர்கள் அவனை பார்க்க வருவது குறைந்தது. அவனது உலகம் தந்தையின் அறையாக சுருங்கியது. வேலை தேடுவதற்கான அவனது கனவுகள் தற்காலிகமாக நின்று போயின. குடும்பத்தின் பொருளாதார நிலைமையும் மோசமாகிக் கொண்டிருந்தது. ராகவனின் சிகிச்சைக்காக இருந்த சேமிப்பு முழுவதும் தீர்ந்து போயிற்று. தேவி தனது தங்கத்தை விற்று சிகிச்சை செலவுகளை சமாளித்தார். ஒரு நாள் இரவு ராகவன் வலியால் துடித்தார். மகனே, இனி என்னால் முடியவில்லை. என்னை ஒருமுறை சமாதானமாக உறங்கவிட மாட்டாயா என்று ராகவன் கேட்டார். அனூப் தந்தையின் அருகில் அமர்ந்தான். அவனது கண்கள் கலங்கின. அப்பா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இந்த வலி, இதை தாங்க முடியவில்லை. மகனே, நீ என்னை ஒருமுறை உதவி செய்ய மாட்டாயா? இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா என்று ராகவன் அனூப்பின் கையை இறுக்கி பிடித்தார். அந்த வார்த்தைகள் அனூப்பின் மனதில் ஒரு விதையை விதைத்தன. தந்தையின் வலியை முடிவுக்கு கொண்டு வர தன்னால் என்ன செய்ய முடியும்? அந்த கேள்வி அவனது மனதில் ஒரு புயலாக மாறியது. ராகவன் படுக்கையில் கிடந்த பிறகு அனூப்பின் மற்றும் தேவியின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அவர்களின் தினசரி வாழ்க்கை ராகவனை மையமாக மட்டுமே இருந்தது. அனூப் தனது வேலை தேடலை கைவிட்டான். தந்தையை பராமரிப்பதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். காலை 6 மணிக்கு அனூப் எழுவான். முதலில் தந்தையின் அறைக்கு செல்வான். ராகவன் பல நேரங்களில் உறங்காமல் வலியால் துடித்துக் கொண்டிருப்பார். அனூப் அவரை சுத்தப்படுத்துவான், டயப்பர் மாற்றுவான், காயத்தை பரிசோதிப்பான். பின்னர் செவிலியர் சுமா வருவார். சுமா ராகவனின் காயத்தை சுத்தப்படுத்தி புதிய ட்ரெஸ்ஸிங் செய்வார். அந்த நேரத்தில் ராகவன் வலியால் கதறுவார். அந்த கதறலை கேட்டு அனூப்பின் மற்றும் தேவியின் இதயம் நொறுங்கும். அனூப் மருந்தை சரியாக கொடுக்க வேண்டும், நீரிழிவை கட்டுப்படுத்த கவனமாக இருக்க வேண்டும் என்று சுமா எப்போதும் நினைவூட்டுவார். ராகவனுக்கு உணவு கொடுப்பதும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அவருக்கு பசி குறைவாக இருந்தது. அனூப் ஒவ்வொரு கவளத்தையும் அன்புடன் அவரது வாயில் வைப்பான். அப்பா, இதை சாப்பிட்டால் விரைவில் குணமாகும் என்று அவன் கூறுவான். ஆனால் ராகவனின் கண்களில் நிசாரதை மட்டுமே இருந்தது. இனி இந்த உணவு எதற்கு மகனே என்று அவர் கேட்பார். இரவுகளில் அனூப்பால் உறங்க முடியவில்லை. தந்தையின் அறையில் இருந்து வரும் ஞரக்கங்களும் கதறல்களும் அவனை வேட்டையாடின. தந்தையின் வலியை குறைக்க தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் அவனை பெரிதும் வேதனைப்படுத்தியது. சில நேரங்களில் அவன் தந்தையின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்திருப்பான். ராகவன் மயங்கும்போது அனூப் அவரது நெற்றியை மெதுவாக தடவுவான். தேவியும் கஷ்டத்தில் இருந்தார். கணவனின் வலியும் மகனின் தியாகமும் அவரை தளர வைத்தது. ராகவனை பராமரிக்கும் நேரத்தில் தனது ஆரோக்கியத்தையும் மறந்தார். இரவுகளில் மகனை பார்த்து அவர் அழுவார். மகனே, இப்படி உறக்கமில்லாமல் இருந்தால் எப்படி? பரவாயில்லை அம்மா, அப்பாவாச்சே என்று அனூப் கூறுவான். குடும்பத்தின் பொருளாதார நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது.
ராகவனின் சிகிச்சைக்காக இருந்த சேமிப்பு முழுவதும் தீர்ந்து போயிற்று. தேவி தனது தங்கத்தை விற்று சிகிச்சை செலவுகளை சமாளித்தார். அனூப்பின் நண்பர்கள் அவனை பார்க்க வருவது குறைந்தது. அவனது உலகம் தந்தையின் அறையாக சுருங்கியது. வெளி உலகுடனான தொடர்பு அவனுக்கு இல்லாமல் போயிற்று. ஒரு நாள் அவனது கல்லூரி நண்பன் விபின் அவனை பார்க்க வந்தான். அனூப், உனக்கு வேலை கிடைத்ததாக கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். அனூப் சிரித்தான். இல்லை விபின், எனக்கு வேலை கிடைக்கவில்லை. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. என்னால் வேலைக்கு போக முடியவில்லை. விபின் அனூப்பின் நிலையை புரிந்து கொண்டான். பரவாயில்லை அனூப், எல்லாம் சரியாகும். உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் தயங்காமல் கேள். விபின் சென்ற பிறகு அனூப்புக்கு வலி உணர்ந்தது. தனது கனவுகள் எல்லாம் இப்படி உடைந்து போயிற்றே. ஆனால் தந்தையை இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல அவனால் முடியவில்லை. ராகவனின் உடல்நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டிருந்தது. புதிய காயங்கள் ஏற்படவில்லை என்றாலும் பழைய காயம் ஆறாமல் புண்ணாகி துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. ராகவனின் உடல் க்ஷயித்தது. அவரது கண்களில் உயிரற்ற ஒரு வெறுமை தேங்கி நின்றது. நான் ஒரு தொந்தரவா என்று ராகவன் அவ்வப்போது கேட்பார். அந்த கேள்வி அனூப்பின் இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கியது. தந்தை தனக்கு பாரமல்ல என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. ஆனால் தந்தை அனுபவிக்கும் வலி அவனது மனதை பெரிதும் உலுக்கியது. இந்த துன்பத்திலிருந்து தந்தையை எப்படி காப்பாற்றுவது? அந்த கேள்வி அவனது மனதில் ஒரு எரிமலையாக கொதித்தது. ராகவனின் வாழ்க்கை படுக்கையில் ஒடுங்கி மாதங்கள் பல கடந்திருந்தன. அவரது உடல் க்ஷயித்து மனது உடைந்து போனது. நீரிழிவு காரணமாக காயங்கள் ஆறாதது ஒரு பெரிய சவாலாக தொடர்ந்தது. அனூப்பும் தேவியும் இரவும் பகலும் அவருக்கு துணையாக இருந்தனர். அவர்களின் உறக்கம் தொலைந்து ஆரோக்கியம் க்ஷயித்தது. ஒரு நாள் இரவு ராகவன் படுக்கையில் திரும்பும்போது அவரது முழங்கால் படுக்கையின் ஓரத்தில் தட்டியது. ஒரு சிறிய கீறல், பொதுவாக பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு காயம். ஆனால் நீரிழிவு நோயாளியான ராகவனை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விபத்தாக இருந்தது. ஐயோ, காயமாகிவிட்டது என்று ராகவன் வலியுடன் கூறினார். அனு ஓடி வந்து பார்த்தான். ஒரு சிறிய கீறல். உடனே அவன் காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து வைத்து கட்டினான். பரவாயில்லை அப்பா, இது விரைவில் ஆறிவிடும் என்று அவன் ஆறுதல் கூறினான். ஆனால் நீரிழிவு மீண்டும் வில்லனாக மாறியது. அந்த சிறிய கீறல் ஆறவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அது பெரிதாகி புண்ணாக தொடங்கியது. ராகவனுக்கு அரிப்பு உணரப்பட்டது. அவர் சொரிய முயலும்போது அனூப் தடுப்பான். அப்பா, சொரியக்கூடாது, காயம் மோசமாகும் என்று அனூப் கூறுவான். ஆனால் அரிப்பை தாங்க முடியாமல் ராகவன் துடித்தார். என்னால் சொரியாமல் இருக்க முடியவில்லை மகனே, இதை தாங்க முடியவில்லை. காயம் மீண்டும் மோசமாகிய போது அனூப்பும் தேவியும் ராகவனை மீண்டும் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர். மருத்துவர்களுக்கு நிஸ்ஸாரதை உணர்ந்தது. நீரிழிவு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இப்படி ஒவ்வொரு காயமும் உருவாகும். இது உடலை மேலும் பலவீனப்படுத்தும் என்று மருத்துவர் கூறினார். காயத்தில் இருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. ராகவனின் அறைக்கு யாரும் வருவது நின்று போயிற்று. அயலவர்களும் உறவினர்களும் மெதுவாக அவர்களை தவிர்க்கத் தொடங்கினர். அனூப்பிற்கும் தேவிக்கும் இது ஒரு பெரிய தனிமையை அளித்தது. ராகவனின் வலியின் தீவிரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. இரவுகளில் அவர் தூங்காமல் கதறினார். என்னால் இனி முடியவில்லை. என்னை ஒரு முறை கொன்றுவிட மாட்டீர்களா? இந்த வலியை தாங்க முடியவில்லை. அனூப் தந்தையின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடிப்பான். அவனது கண்கள் கண்ணீரில் நனைந்தன. தான் நேசிக்கும் தந்தை இப்படி வலியால் துடிப்பதை பார்க்க அவனால் முடியவில்லை. தந்தையின் வார்த்தைகள் அவனது மனதில் ஒரு பயங்கரமான எண்ணத்திற்கு தொடக்கமாக இருந்தன. தந்தையை இந்த வலியிலிருந்து காப்பாற்ற தன்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு இரவு ராகவன் வலியால் துடித்தார். மகனே, என்னால் இனி முடியவில்லை. என்னை ஒருமுறை சமாதானமாக உறங்க விட மாட்டாயா என்று ராகவன் மீண்டும் கேட்டார். அனூப்பின் கண்கள் கலங்கின. அவனது இதயம் நொறுங்கியது. தந்தையின் முகத்தில் வலியின் மற்றும் நிசாரதையின் ஒரு பயங்கரமான உருவத்தை அவன் கண்டான். இந்த வலியிலிருந்து தந்தையை விடுவிக்க தன்னால் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தான். அவனது மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் மின்னி மறைந்தது. தந்தையின் வலியை முடிவுக்கு கொண்டு வர ஒரு வழி, அதை செய்ய அவன் தயாரா?
அந்த கேள்வி அவனது மனதில் ஒரு புயலாக மாறியது. அவன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவனது கண்கள் அறையில் உள்ள மேசையில் இருந்த துண்டில் தடைப்பட்டன. காவேரிபுரத்தில் உள்ள அந்த வீட்டில் அந்த இரவு இருள் கவிந்திருந்தது. வெளியே மங்கிய நிலவொளி இருந்தாலும் ராகவனின் அறையில் வலியின் மற்றும் நிராசையின் இருள் தேங்கி நின்றது. ராகவன் படுக்கையில் கிடந்து வலியால் துடித்தார். அவரது ஞரக்கங்களும் அவ்வப்போதைய கதறல்களும் அறையில் எதிரொலித்தன. அனூப் தந்தையின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்திருந்தான். அவனது கண்கள் உறக்கமின்மையாலும் துன்பத்தாலும் சிவந்து கலங்கியிருந்தன. மகனே, என்னால் இனி முடியவில்லை, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று ராகவன் இடறிய குரலில் கூறினார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. என்னை ஒருமுறை சமாதானமாக உறங்கவிட மாட்டாயா? இந்த நரகத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா? அந்த வார்த்தைகள் அனூப்பின் இதயத்தில் ஒரு கனலாக எரிந்தன. தான் நேசிக்கும் தந்தை இப்படி வலியால் துடிப்பதை பார்க்க அவனால் முடியவில்லை. ஒரு கணம் அவனது மனதில் தந்தையுடன் பகிர்ந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மின்னி மறைந்தன. தந்தை அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, ஆற்றில் மீன்பிடிக்க கொண்டு சென்றது, பள்ளியில் இருந்து வரும்போது மிட்டாய் வாங்கி கொடுத்தது. அந்த நினைவுகள் அவனது இதயத்தில் ஒரு வலியாக பதிந்தன. அப்பா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அனூப் கேட்டான். அவனது குரல் இடறியது. என்னால் இனி முடியவில்லை மகனே. நான் உங்களுக்கு பாரமாக இல்லையா? என்னை ஒருமுறை கொன்றுவிட மாட்டாயா? எனக்கு சமாதானமாக மரிக்க வேண்டும் என்று ராகவன் யாசித்தார். அனூப்பின் மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் மின்னி மறைந்தது. தந்தையின் வலியை முடிவுக்கு கொண்டு வர ஒரு வழி, அதை செய்ய அவன் தயாரா? அந்த கேள்வி அவனது மனதில் ஒரு புயலாக மாறியது. அவன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவனது கண்கள் அறையில் உள்ள மேசையில் இருந்த துண்டில் தடைப்பட்டன. அவன் மெதுவாக அந்த துண்டை கையில் எடுத்தான். அவனது கைகள் நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. இதுதான் செய்யப்போகும் மிகப்பெரிய செயலா அல்லது மிகப்பெரிய தவறா? அவனது மனது அவனிடம் பல கேள்விகளை கேட்டது. தந்தையின் மீதான அன்பு, அவரது வலி, தனது நிசாரதை. இந்த எண்ணங்கள் அவனது மனதில் ஒரு யுத்தத்தை உருவாக்கின. அப்பா என்று அனூப் இடறிய குரலில் அழைத்தான். ராகவன் கண்களை திறந்தார். அவரது கண்களில் ஒருவகை நம்பிக்கையும் பயமும் ஒரு சேர இருந்தன. மகனே, நீ என்னை உதவி செய்வாயா? அனூப் ஒரு கணம் கண்களை மூடினான். அவனது மனதில் தந்தையின் பழைய உருவம் தோன்றியது. ஆற்றல் மிக்க சிரிக்கும் வாழ்க்கையை கொண்டாடும் ராகவன். அந்த உருவம் அவனது மனதிலிருந்து மறைந்து போனது. மாறாக வலியால் துடிக்கும் நிசாரமான ஒரு மனிதனின் உருவம் தோன்றியது. அனூப் துண்டை ராகவனின் முகத்தில் மெதுவாக வைத்தான். அவனது கைகள் நடுங்கின. ராகவன் ஒரு கணம் திடுக்கிட்டாலும் பின்னர் கண்களை மூடினார். அவரது முகத்தில் ஒரு வகை சமாதானம் தோன்றியது. அனூப் துண்டை ராகவனின் மூக்கிலும் வாயிலும் அழுத்தி பிடித்தான். ராகவன் ஒரு கணம் துடித்தார். அனூப்பின் கண்கள் கண்ணீரில் நனைந்தன. அப்பா, உங்களை வலியால் பாதிக்க முடியாது என்று அவன் மனதில் கூறினான். ஆனால் தந்தையின் வலியை முடிவுக்கு கொண்டுவர இதை தவிர வேறு வழியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவனது கைகள் இறுக்கமாக பிடித்தன. ராகவனின் உடல் மெதுவாக அமைதியடைந்தது. அவரது மூச்சு நின்றது. அனூப் துண்டை அகற்றினான். ராகவன் சமாதானமாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் வலியின் ஒரு துகள் கூட இல்லை. ஒரு வகை சமாதானம் தேங்கி நின்றது. அனூப்பின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவன் தந்தையின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அப்பா, நான் உங்களை வலியால் பாதிக்கவில்லை. உங்கள் வலியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது என்று அனூப் மனதில் கூறினான். ஒரு கணம் அவனுக்கு ஆறுதல் உணர்ந்தது. தந்தையின் துன்பம் முடிந்ததே. ஆனால் செய்த செயலின் பயங்கரம் அவனை வேட்டையாடத் தொடங்கியது. தான் ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டானே. அந்த எண்ணம் அவனது இதயத்தில் ஒரு பாரமாக பதிந்தது. அவன் மெதுவாக அறையிலிருந்து வெளியேறினான். தேவி உறங்கிக் கொண்டிருந்தார். அனூப் மெதுவாக சமையலறைக்கு சென்றான். ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து குடித்தான். அவனது உடல் தளர்ந்தது. அவன் நாற்காலியில் அமர்ந்து தலையில் கை வைத்து அழுதான். அவனது மனதில் ஒரு வகை வெறுமை தேங்கி நின்றது. அடுத்த காலை அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. சட்டத்தின் பிடியில் சிக்க ஒரு அத்தியாயம். அந்த இருண்ட இரவுக்கு பிறகு காவேரிபுரத்தில் உள்ள அந்த வீட்டில் ஒரு வகை வெறுமை தேங்கி நின்றது.
காலை சூரியன் மெதுவாக உதயமானாலும் அனூப்பின் மனதில் இருள் மட்டுமே. அவன் சமையலறையில் நாற்காலியில் அமர்ந்து தலையில் கை வைத்து அழுது கொண்டிருந்தான். தந்தையின் சமாதானமான முகம் அவனது மனதில் தோன்றியது. துன்பம் முடிந்தது என்ற ஆறுதல். ஆனால் அதே நேரத்தில் செய்த செயலின் பயங்கரம் அவனை வேட்டையாடியது. கதை: காவேரிபுரத்தின் காலை. காலை விடிந்தது. வழக்கம் போல ஹோம் நர்ஸ் சுமா ராகவனை பராமரிக்க வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அந்த குடும்பத்துடன் அவளுக்கு நெருங்கிய பந்தம் இருந்தது. ராகவனின் வலியையும் அனூப் மற்றும் தேவியின் துன்பங்களையும் அவளுக்கு நேரடியாக தெரியும். சுமா கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அனூப் சமையலறையில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனூப், இங்கே என்ன செய்கிறாய்? ராகவன் சாருக்கு நலமா என்று சுமா கேட்டாள். அனூப் தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து கலங்கியிருந்தன. அவனது முகத்தில் ஒருவித பயம் தேங்கியிருந்தது. சுமாவுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று தோன்றியது. அனூப், என்ன ஆனது? ராகவன் சாருக்கு என்ன நடந்தது என்று சுமா மீண்டும் கேட்டாள். அனூப் மெதுவாக எழுந்தான். அவனது குரல் தடுமாறியது. சுமா, அக்கா, அப்பா. அப்பா போயிட்டார். சுமா அதிர்ச்சியடைந்தாள். என்ன? எப்போது? எப்படி? நேற்று இரவு. வலி தாங்க முடியாம. அனூப் வார்த்தைகளை முடிக்காமல் நின்றான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. சுமா வேகமாக ராகவனின் அறைக்கு ஓடினாள். படுக்கையில் அமைதியாக உறங்குவது போல் இருந்த ராகவனை அவள் கண்டாள். அவரது முகத்தில் ஒருவித அமைதி தேங்கியிருந்தது. சுமா ராகவனின் கையை தொட்டு பார்த்தாள். உடல் குளிர்ந்து உறைந்திருந்தது. அவளுக்கு விஷயம் புரிந்தது. சுமாவின் மனதில் ஒரு யுத்தம் நடந்தது. ராகவனின் வலி அவளுக்கு நன்கு தெரியும். அனூப்பின் தியாகத்தையும் அவள் பார்த்திருந்தாள். ஆனால் இது ஒரு கொலை. சட்டப்படி இது தவறு. அவளது மனது பல கேள்விகளை கேட்டது. சுமா மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தாள். தேவி எழுந்து ஹாலுக்கு வந்திருந்தாள். சுமா, ராகவனுக்கு எப்படி இருக்கிறது என்று தேவி கேட்டாள். சுமாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்றாள். அனூப் தேவியின் அருகில் சென்றான். அம்மா, அப்பா போயிட்டார். தேவி அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது கையில் இருந்த டீ கோப்பை தரையில் விழுந்து உடைந்தது. என்ன? என் ராகவன் என்று தேவி கதறியபடி ராகவனின் அறைக்கு ஓடினாள். சுமா ஒரு கணம் யோசித்தாள். தான் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தை பின்பற்ற வேண்டுமா அல்லது இந்த குடும்பத்தின் வலியை புரிந்து மௌனமாக இருக்க வேண்டுமா? ஒரு நர்ஸாக அவளுக்கு சட்டத்தின் முன்பொறுப்பு இருந்தது. இந்த தகவலை போலீசுக்கு தெரிவிக்க வேண்டியது அவளது கடமையாக இருந்தது. சுமா தனது மொபைல் போனை எடுத்தாள். நடுங்கும் கைகளுடன் அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தாள். ஹலோ, காவேரிபுரத்திலிருந்து பேசுகிறேன். இங்கு ஒரு மரணம் நடந்திருக்கிறது. சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் போலீஸ் உடனடியாக அந்த இடத்திற்கு புறப்பட்டது. சுமாவின் மனதில் ஒருவித குற்ற உணர்ச்சி உருவாகியது. தான் செய்தது சரியா? அனூப்பின் முகம் அவளது மனதில் தோன்றியது. அந்த பையன் செய்தது அப்பாவின் மீதான அன்பால் தானே? போலீஸ் ஜீப் வீட்டு முற்றத்தில் வந்து நின்றது. கிராமத்து மக்கள் மெதுவாக வீட்டு முற்றத்தில் கூடினர். பஞ்சாயத்து தலைவர் ரவீந்திரன் மாஸ்டர் அயலவர்கள் எல்லோரும் ஆர்வத்துடன் பார்த்து நின்றனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமாரும் அவரது குழுவினரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அனூப் ஹாலில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். தேவி ராகவனின் உடலருகில் கதறி அழுது கொண்டிருந்தாள். இங்கு என்ன நடந்தது என்று இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமார் கம்பீரமாக கேட்டார். சுமா முன்னால் வந்தாள். சார், ராகவன் சார் நேற்று இரவு இறந்துவிட்டார். அனூப் தான். சுமா வார்த்தைகளை முடிக்காமல் நின்றாள். ராஜேஷ்குமார் அனூப்பை பார்த்தார். அவனது கண்களில் பயமும் ஆதரவற்ற தன்மையும் ஒரு சேர இருந்தன. நீங்கள் யார்? இங்கு என்ன நடந்தது? அனூப் தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது குரல் தடுமாறியது. நான் அனூப் ராகவனின் மகன். அப்பா இறந்துவிட்டார். எப்படி இறந்தார் என்று ராஜேஷ்குமார் கேட்டார். அனூப் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் எல்லாவற்றையும் திறந்து பேசினான். அப்பாவின் வலி, அவரது கெஞ்சல் தான் செய்த செயல். அவனது குரல் தடுமாறியது. அவனது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நான் அப்பாவை கொல்லவில்லை சார். அப்பாவின் வலியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான். என்னால் அப்பாவை வலியால் துடிக்கவிட முடியவில்லை என்று அனூப் அழுது கொண்டு சொன்னான். ராஜேஷ்குமார் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டார். பின்னர் அவர் தனது குழுவினரிடம் கூறினார், உடலை பிரேத பரிசோதனைக்கு மாற்றுங்கள். அனூப்பை கைது செய்யுங்கள்.
அனூப் அதிர்ச்சியடைந்தான். கைது? அவன் செய்தது அப்பாவின் மீதான அன்பால்தானே? அவன் ஒரு கொலைகாரனா? தேவி கதறியபடி அனூப்பின் அருகில் ஓடினாள். மகனே, என் மகனை அழைத்து செல்லாதீர்கள். போலீஸ் அனூப்பின் கைகளில் கைவிலங்கு மாட்டியது. அனூப் ஒரு கணம் தனது அம்மாவை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித ஆதரவற்ற தன்மை தேங்கியிருந்தது. அவன் மெதுவாக போலீசுடன் வெளியே நடந்தான். கிராமத்து மக்கள் அவனை ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்து நின்றனர். காவேரிபுரத்து அந்த வீட்டில் ஒரு புதிய துன்பம் தொடங்கியது. காவேரிபுரத்தின் அந்த அமைதியான காலை ஒரு அதிர்ச்சியுடன் விழித்தது. ராகவனின் மரணம், மகன் அனூப்பின் கைது மைனஸ் இந்த செய்தி காட்டுத்தீயைப் போல பரவியது. கிராமத்தின் டீக்கடைகளிலும் வழியோரங்களிலும் மக்கள் இந்த விஷயத்தை பற்றி மெதுவாக பேசினர். சிலருக்கு அனூப்பின் மீது பரிவு தோன்றியது. மற்றவர்கள் அவனை ஒரு கொலைகாரனாக முத்திரை குத்தினர். போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமாரின் முன் அனூப் தலை குனிந்து நின்றான். ராஜேஷ்குமார் கடுமையான போலீஸ் அதிகாரியாக இருந்தார். சட்டம் சட்டமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அனூப், நீங்கள் ஏன் உங்கள் அப்பாவை கொன்றீர்கள் என்று ராஜேஷ்குமார் கேட்டார். நான் அப்பாவை கொல்லவில்லை சார். அப்பாவின் வலியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்று அனூப் தடுமாறிய குரலில் சொன்னான். அவன் நடந்தவற்றை எல்லாம் விளக்கினான். அப்பாவின் வீழ்ச்சி காலை வெட்டி எடுத்தது. குணமடையாத புண்கள், வலி, அப்பாவின் கெஞ்சல்கள். அப்பா வலியை தாங்க முடியாமல் இறக்க விரும்பினார். நான் அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றினேன் மட்டும்தான் என்று அனூப் சொன்னான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. ராஜேஷ்குமார் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டார். நீங்கள் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்கிறேன். ஆனால் சட்டத்தின் பார்வையில் இது கொலை. இந்த நாட்டில் ஈரோடு இறப்பு யூத்தனேஷியா சட்டப்படி அனுமதிக்கப்படவில்லை. அனூப்பின் மனதில் ஒருவித நிராசை தோன்றியது. தான் செய்தது சரி என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது. ஆனால் சட்டத்திற்கு அது புரியவில்லையே. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. ராகவனின் மரணம் மூச்சுத்திணறலால் நிகழ்ந்தது என்று அறிக்கையில் தெளிவாக இருந்தது. அனூப் பயன்படுத்திய துண்டு மற்றும் பிற ஆதாரங்களை போலீஸ் கண்டறிந்தது. ஆதாரங்கள் அனூப்பிற்கு எதிராக இருந்தன. அனூப் மாஜிஸ்ட்ரேட்டின் முன் ஆஜர்படுத்தப்பட்டான். மாஜிஸ்ட்ரேட் அவனை ரிமாண்ட் செய்தார். ஜாமீன் கிடைக்கவில்லை. அனூப்பின் மனதில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நிரம்பின. தான் சிறையில் இருக்க வேண்டுமா? தனது அம்மா தனியாக ஆகிவிடுவார்களே. தேவி தனது மகனை பார்க்க சிறைக்கு வந்தாள். அனூப்பை பார்த்தவுடன் தேவி கதறி அழுதாள். மகனே, நீ ஏன் இப்படி செய்தாய்? உனக்கு இப்படி ஒரு துன்பத்தை வாங்கி வைத்து விட்டாயே. அம்மா, அப்பாவின் வலியை பார்க்க என்னால் முடியவில்லை என்று அனூப் சொன்னான். அவனது கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. எல்லாம் என் விதி மகனே என்று தேவி சொன்னாள். அவர்களது கண்களில் ஆதரவற்ற தன்மை தேங்கியிருந்தது. காவேரிபுரத்து பஞ்சாயத்து தலைவர் ரவீந்திரன் மாஸ்டர் அனூப்பின் குடும்பத்திற்கு உதவ முன்வந்தார். அவர் ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்தார். புகழ்பெற்ற கிரிமினல் வழக்கறிஞர் அட்வ. ரகுநாத் அனூப்பின் வழக்கை ஏற்றுக்கொண்டார். ரகுநாத் சட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாகவும் மனிதாபிமான அணுகுமுறையும் கொண்டவராக இருந்தார். அனூப், நீங்கள் செய்தது சட்டப்படி தவறு. ஆனால் உங்கள் நோக்கம் நல்லது. ஈரோடு இறப்பு என்ற கருத்தை பற்றி நீதிமன்றத்தில் வாதிட முயற்சிக்கலாம் என்று ரகுநாத் அனூப்பிடம் கூறினார். அனூப்பிற்கு ஒருவித நம்பிக்கை தோன்றியது. ஒருவேளை நீதிமன்றத்திற்கு தனது வலியை புரிந்து கொள்ள முடியுமோ? வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. புராசிக்யூஷன் அனூப்பை ஒரு கொலைகாரனாக சித்தரித்தது. பிரதிவாதி தனது தந்தையை கொலை செய்தார். இது ஒரு கொடூரமான கொலை. இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று புராசிக்யூட்டர் வாதிட்டார். பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் ரகுநாத் அனூப்பிற்காக வாதிட்டார். எனது கட்சிக்காரர் செய்தது கொலை அல்ல, அது ஈரோடு இறப்பு. பல வருடங்களாக வலியை தாங்கி வந்த ஒரு மனிதனின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒரு மகன் செய்த தியாகமாக இருந்தது. ஈரோடு இறப்பு சட்டப்படி இல்லை என்றாலும் மனிதாபிமானத்தின் பெயரில் இந்த வழக்கை பார்க்க வேண்டும். ரகுநாத் ராகவனின் நோய் நிலையையும் அனூப்பின் தியாகத்தையும் நீதிமன்றத்தில் விளக்கினார். ஹோம் நர்ஸ் சுமாவை சாட்சியாக விசாரித்தார். சுமா ராகவனின் வலி மற்றும் அனூப்பின் பராமரிப்பு பற்றி நீதிமன்றத்தில் கூறினாள். ஆனால் புராசிக்யூஷன் வலுவான வாதங்களை முன்வைத்தது. எல்லா கொலைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும்.
ஆனால் அது கொலையை நியாயப்படுத்தாது. ஈரோடு இறப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் இது கொலைதான். அனூப் நீதிமன்றத்தில் ஆதரவற்றவனாக நின்றான். அவனது கண்கள் நீதிமன்ற அறையில் உள்ளவர்களை தேடின. சிலரின் கண்களில் பரிவு தெரிந்தது, மற்றவர்களின் கண்களில் தீர்ப்பு. தனது நம்பிக்கையை நீதிமன்றத்திற்கு புரிய வைக்க முடியவில்லையே என்ற எண்ணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. காவேரிபுரம் கொலை வழக்கு மாநிலம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. பத்திரிகைகளும் தொலைக்காட்சி சேனல்களும் இந்த வழக்கு பற்றி விரிவான அறிக்கைகளை வெளியிட்டன. ஈரோடு இறப்பு என்ற விஷயத்தை பற்றிய விவாதங்கள் சமூகத்தில் சுறுசுறுப்பாக நடந்தன. அனூப்பிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் மக்கள் பேசினர். நீதிமன்ற அறையில் வாத பிரதிவாதங்கள் உச்சத்தில் இருந்தன. பிராசிக்யூஷன் அட்வொகேட் பிரகாஷ் அனூப்பை ஒரு கொடூரமான கொலைகாரனாக சித்தரித்தார். பிரதிவாதி தனது தந்தையை கழுத்தை நெரித்து கொன்றார், இது திட்டமிட்ட கொலை. ஈரோடு இறப்பு என்ற வார்த்தை இந்த வழக்கில் ஒரு மறைப்பு மட்டுமே. சட்டம் அதன் பாதையில் செல்ல வேண்டும் என்று பிரகாஷ் வாதிட்டார். பிரகாஷ் பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். ராகவனின் கழுத்தில் துண்டு அழுத்தப்பட்டதற்கான அடையாளங்களும் மூச்சு திணறி இறந்ததற்கான ஆதாரங்களும் அவர் சுட்டிக்காட்டினார். அனூப் பயன்படுத்திய துண்டையும் ஆதாரமாக சமர்ப்பித்தார். இந்த துண்டுதான் பிரதிவாதியின் குற்றத்திற்கு ஆதாரம் என்று பிரகாஷ் கூறினார். பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் அட்வொகேட் ரகுநாத் அனூப்பிற்காக வலுவாக வாதிட்டார். எனது கட்சிக்காரர் செய்தது கொலை அல்ல, அது ஈரோடு இறப்பு. பல வருடங்களாக வலியை தாங்கி வந்த ஒரு மனிதனின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒரு மகன் செய்த தியாகமாக இருந்தது. ஈரோடு இறப்பு நமது நாட்டில் சட்டப்படி இல்லை என்றாலும் மனிதாபிமானத்தின் பெயரில் இந்த வழக்கை பார்க்க வேண்டும். ரகுநாத் ராகவனின் நோய் நிலையை பற்றி விரிவாக பேசினார். ராகவனின் வலி, அவரது ஆதரவற்ற தன்மை, மகனிடம் வைத்த கெஞ்சல்கள் ஆகியவற்றை எல்லாம் அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்தார். ஹோம்நர்ஸ் சுமாவை மீண்டும் சாட்சியாக விசாரித்தார். சுமா ராகவனின் வலி மற்றும் அனூப்பின் தியாகத்தை பற்றி நீதிமன்றத்தில் கூறினாள். ராகவன் சார் உறங்காமல் கதறுவார். என்னை ஒருமுறை கொன்றுவிடுங்கள், இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று எப்போதும் சொல்வார். அனூப் இரவு பகலாக அவருக்கு துணையாக இருந்தான். அவனது தூக்கம் தொலைந்தது. அவனது வாழ்க்கை அப்பாவிற்காக மட்டுமே ஆனது என்று சுமா கண்ணீருடன் சொன்னாள். ரகுநாத் உலகின் பல்வேறு நாடுகளில் ஈரோடு இறப்பு பற்றிய சட்டங்கள் மற்றும் விவாதங்களை பற்றி நீதிமன்றத்தில் பேசினார். மனிதனின் வலிக்கு ஒரு எல்லை உள்ளது. அந்த வலியை தாங்க முடியாமல் இறக்க விரும்பும் ஒரு நபருக்கு அமைதியான மரணத்தை வழங்குவது தவறா? சட்டம் மனிதனுக்காகத்தானே என்று ரகுநாத் கேட்டார். அனூப் நீதிமன்றத்தில் ஆதரவற்றவனாக நின்றான். அவனது கண்கள் நீதிமன்ற அறையில் உள்ளவர்களை தேடின. சிலரின் கண்களில் பரிவு தெரிந்தது, மற்றவர்களின் கண்களில் தீர்ப்பு. தனது நம்பிக்கையை நீதிமன்றத்திற்கு புரிய வைக்க முடியவில்லையே என்ற எண்ணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் நீதிமன்ற அறையில் கூடினர். வழக்கின் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்கள் அறிக்கையாக்கினர். ஈரோடு இறப்பு சட்டப்படுத்தப்பட வேண்டுமா என்ற விவாதம் பொது சமூகத்தில் பெரிய அளவில் நடந்தது. சிலர் அனூப்பை ஆதரித்தனர், மற்றவர்கள் அவனை கொலைகாரனாக பார்த்தனர். அனூப்பின் அம்மா தேவி நீதிமன்ற அறையில் மகனை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அவளது கண்களில் ஆதரவற்ற தன்மையும் வலியும் தேங்கியிருந்தன. ப்ராசிக்யூஷன் மீண்டும் வாதிட்டது. சட்டம் சட்டமாக இருக்க வேண்டும். ஈரோடு இறப்பு சட்டப்படி இல்லை என்றால் அது கொலைதான். பிரதிவாதிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது சமூகத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ரகுநாத் இறுதியாக வாதிட்டார். எனது கட்சிக்காரர் செய்தது அன்பின் பெயரில். ஒரு மகன் தனது தந்தையின் மீதான அன்பால் செய்த தியாகமாக இருந்தது. இந்த வழக்கு ஒரு தனி நபரின் வழக்கு மட்டுமல்ல, இது மனிதாபிமானத்தை பற்றிய ஒரு கேள்வி. மாண்புமிக்க நீதிமன்றம் இந்த வழக்கை மனிதாபிமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்ற அறையில் ஒரு மௌனம் தேங்கியிருந்தது. எல்லோரும் ஆவலுடன் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அனூப்பின் இதயம் வேகமாக துடித்தது. அவனது வாழ்க்கை இந்த தீர்ப்பை பொறுத்து இருந்தது. நீதிபதி தனது தீர்ப்பை அறிவிக்க தொடங்கினார். இந்த வழக்கில் புராசிக்யூஷனும் பிரதிவாதி தரப்பும் தங்களது வாதங்களை வலுவாக முன்வைத்தனர். பிரதிவாதி அனூப் தனது தந்தையை கொலை செய்தார் என்று புராசிக்யூஷன் நிரூபித்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையும் பிற ஆதாரங்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன. அனூப்பின் இதயம் நின்றுவிட்டது போல தோன்றியது.
அவன் தனது வழக்கறிஞர் ரகுநாத்தை பார்த்தான். ரகுநாத்தின் முகத்தில் நிராசை தெரிந்தது. பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் இது ஈரோடு இறப்பு என்று வாதிட்டார். ராகவனின் நோய் நிலையையும் வலியையும் நீதிமன்றத்திற்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மகன் தனது தந்தையின் மீதான அன்பால் செய்த செயல் என்று நீதிமன்றத்திற்கு தெளிவாகிறது. ஆனால் நீதிபதி ஒரு கணம் நிறுத்தினார். நீதிமன்ற அறையில் ஒரு ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவு மௌனம் நிலவியது. நமது நாட்டில் ஈரோடு இறப்பு சட்டப்படி இல்லை. சட்டம் சட்டமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஒரு நபரின் உயிரை எடுக்க மற்றொருவருக்கு உரிமை இல்லை. அது எவ்வளவு பெரிய அன்பின் பெயரில் இருந்தாலும். அனூப்பின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனது நம்பிக்கைகள் உடைந்து போயின. ஆகவே இந்த நீதிமன்றம் பிரதிவாதி அனூப்பை இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு 302 இன் கீழ் கொலை குற்றத்திற்கு குற்றவாளி என்று கண்டறிகிறது. அந்த வார்த்தைகள் மின்னல் தாக்கியது போல அனூப்பின் தலையில் பாய்ந்தன. அவன் ஒரு கொலைகாரனாக முத்திரை குத்தப்பட்டான். தண்டனை பின்னர் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி கூறினார். அனூப்பின் அம்மா தேவி கதறி அழுது கொண்டு தரையில் சரிந்து விழுந்தாள். ரகுநாத் அவளை தாங்கி பிடித்தார். அனூப் ஆதரவற்றவனாக நின்றான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பத்திரிகையாளர்கள் கேமராக்களுடன் அனூப்பின் அருகில் ஓடி வந்தனர். உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டனர். அனூப் தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது குரல் தடுமாறியது. நான் அப்பாவை கொல்லவில்லை. அப்பாவின் வலியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான். எனது நம்பிக்கை தவறு என்றால் காவேரிபுரம் வழக்கில் உள்ள கொலைகாரனை விடுவிக்க கூடாது என்றும் நீதியின் தராசில் உயர்த்த வேண்டும் என்றும் நான் கூறுகிறேன். ஆனால் இந்த வலியை அனுபவிக்கும் மக்களுக்கு அமைதியான மரணத்தை வழங்க அரசு சட்டம் கொண்டுவர வேண்டும். என் அப்பாவைப் போல யாரும் வலியை தாங்கக்கூடாது. அனூப்பின் வார்த்தைகள் நீதிமன்ற அறையில் எதிரொலித்தன. அவனது நேர்மையும் தார்மீக உணர்வும் அந்த வார்த்தைகளில் தெளிவாக இருந்தன. ஆனால் சட்டத்திற்கு அது புரியவில்லையே. அனூப் சிறைக்கு மாற்றப்பட்டான். அவனது வாழ்க்கை சிறை அறையின் 4 சுவர்களுக்குள் சுருங்கியது. அவனது மனதில் அப்பாவின் முகம் தோன்றியது. தான் செய்தது சரியா தவறா என்ற கேள்வி அவனை வேட்டையாடியது. தீர்ப்புக்கு பிறகு அனூப்பின் வாழ்க்கை சிறை அறையின் 4 சுவர்களுக்குள் ஒடுங்கியது. அவனது உலகம் சிறியதாக மாறியது. வெளி உலகத்துடன் அவனுக்கு தொடர்பு இல்லாமல் போனது. சிறையில் முதல் நாட்கள் அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தன. ஒவ்வொரு நொடியும் அப்பாவின் நினைவுகள் அவனை வேட்டையாடின. தான் ஒரு கொலைகாரனாக முத்திரை குத்தப்பட்டதை நினைத்து அவன் மிகவும் வேதனைப்பட்டான். சிறையில் அவன் பலவித மனிதர்களை சந்தித்தான். கொலைக்காரர்கள், திருடர்கள், மற்ற குற்றவாளிகள். அவர்களுடன் பேசிய போது அனூப்பிற்கு ஒரு விஷயம் புரிந்தது. தான் செய்தது அன்பின் பெயரில். ஆனால் அவர்கள் செய்தது சுயநலத்திற்காக. இந்த வித்தியாசம் அவனுக்கு ஆறுதலை அளித்தது. சிறை நூலகத்திலிருந்து அவன் புத்தகங்களை வாசிக்கத் தொடங்கினான். சட்ட புத்தகங்கள், தத்துவ புத்தகங்கள். ஈரோடு இறப்பு பற்றிய விவாதங்களை அவன் படித்து தெரிந்து கொண்டான். உலகின் பல நாடுகளில் ஈரோடு இறப்பு சட்டப்படி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதை பற்றி பெரிய விவாதங்கள் நடக்கின்றன என்றும் அவன் புரிந்து கொண்டான். என் அப்பாவைப் போல வலியை தாங்குபவர்களுக்கு அமைதியான மரணத்தை வழங்க சட்டம் வர வேண்டும் என்று அனூப் மனதில் கூறினான். அவனது இந்த ஆசை ஒரு பணியாக மாறியது. அம்மா தேவி மாதம் ஒரு முறை அவனை பார்க்க சிறைக்கு வந்தாள். தேவியின் உடல் நலம் மோசமாகியிருந்தது. அவளது கண்களில் துன்பம் தேங்கியிருந்தது. மகனே, உனக்கு நலமா என்று தேவி கேட்டாள். எனக்கு பிரச்சனை இல்லை அம்மா. அம்மாவுக்கு நலமா என்று அனூப் கேட்டான். எனக்கு எப்படி நலமாக இருக்க முடியும் மகனே, நீ இங்கு இருக்கும்போது என்று தேவி கண்ணீருடன் சொன்னாள். அனூப் அம்மாவை ஆறுதல் படுத்தினான். அம்மா, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும். நான் செய்தது தவறில்லை அம்மா. அப்பாவின் வலியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான். தேவி மகனை பார்த்தாள். அவளது கண்களில் அன்பும் வலியும் ஒரு சேர இருந்தன. அவள் மகனை குறை கூறவில்லை. மகன் செய்தது அன்பால் என்று அவளுக்கு தெரியும். அனூப்பின் வழக்கு ஊடகங்களில் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தது. சில பத்திரிகையாளர்கள் அனூப்பை சிறையில் சந்தித்தனர். அவர்கள் அவனது கதையை கேட்டனர். அனூப்பின் வார்த்தைகளை அவர்கள் அறிக்கையாக்கினர்.
நரக வேதனையை அனுபவிக்கும் மக்களுக்கு அமைதியான மரணத்தை வழங்க அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தைகள் பொது சமூகத்தில் பெரிய அலைகளை உருவாக்கின. ஈரோடு இறப்பு சட்டப்படுத்தப்பட வேண்டுமா என்ற விவாதங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாகின. பல சமூக ஆர்வலர்கள் அனூப்பிற்கு ஆதரவாக முன்வந்தனர். சிறை வாழ்க்கை அனூப்பை மேலும் வலிமையாக்கியது. அவன் தனது நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்தான். தான் செய்தது சரி என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது. சட்டம் அவனை ஒரு கொலைக்காரனாக பார்த்திருக்கலாம், ஆனால் அவனது மனசாட்சி அவனை குறை கூறவில்லை. வருடங்கள் கடந்து சென்றன. அனூப்பின் தண்டனை காலம் முடிந்தது. அவன் சிறையிலிருந்து விடுதலையானான். வெளி உலகம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. அம்மா தேவி அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அனூப் அம்மாவை கட்டிப்பிடித்தான். அவர்களது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. மகனே, நீ வந்துவிட்டாய் என்று தேவி கூறினாள். அனூப் அம்மாவை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு நடந்தான். காவேரிபுரத்து அந்த வீடு அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது. அவனது மனதில் ஒரு புதிய பணி இருந்தது. தனது அப்பாவைப் போல யாரும் வலியை தாங்கக்கூடாது. ஈரோடு இறப்பை சட்டப்படுத்துவதற்கான போராட்டம். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அனூப் காவேரிபுரத்து தனது வீட்டிற்கு திரும்பினான். வீட்டு முற்றத்தில் மாமரத்தின் நிழலில் அமர்ந்து அப்பாவுடன் பேசிய நினைவுகள் அவனது மனதில் தோன்றின. எல்லாம் மாறிவிட்டது. அப்பா இல்லை, பழைய மகிழ்ச்சிகள் இல்லை. ஆனால் அவனது மனதில் ஒரு புதிய பணி இருந்தது. அம்மா தேவி அவனை அன்புடன் வரவேற்றாள். அவளது கண்களில் நம்பிக்கையின் பிரகாசம் தெரிந்தது. மகன் திரும்பி வந்துவிட்டானே. அனூப் தனது வாழ்க்கையை ஈரோடு இறப்பு பற்றிய விழிப்புணர்விற்காக அர்ப்பணித்தான். அவன் பல மேடைகளில் பேசினான். தனது அப்பாவின் கதையை சொன்னான். வலியை தாங்கும் மனிதர்களின் துன்பங்களை விவரித்தான். என் அப்பாவைப் போல யாரும் வலியை தாங்கக்கூடாது. ஈரோடு இறப்பை சட்டப்படுத்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அவன் மீண்டும் மீண்டும் கூறினான். அவனது வார்த்தைகள் சமூகத்தில் பெரிய அலைகளை உருவாக்கின. பலர் அவனுக்கு ஆதரவாக முன்வந்தனர். மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்தனர். ஊடகங்கள் அனூப்பின் கதையை மீண்டும் அறிக்கையாக்கின. அவன் ஒரு கொலைகாரன் இல்லை, மாறாக ஒரு பணியாளனாக இருந்தான் என்று அவர்கள் எழுதினர். ஒரு நாள் அனூப்பின் பழைய கல்லூரி நண்பன் விபின் அவனை பார்க்க வந்தான். விபின் இப்போது ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளனாக இருந்தான். அனூப், உன் போராட்டத்தை பார்த்தேன். உனக்கு எல்லா ஆதரவையும் நான் தருவேன் என்று விபின் கூறினான். அனூப்பிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவனது போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்கிறதே. வருடங்கள் கடந்து சென்றன. ஈரோடு இறப்பை சட்டப்படுத்துவதற்கான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் எட்டின. அனூப் இந்த விஷயத்தில் ஒரு முக்கிய குரலாக மாறினான். அவனது வார்த்தைகள் சட்டமியற்றுபவர்களை பாதித்தன. ஒரு நாள் பாராளுமன்றம் ஈரோடு இறப்பை சட்டப்படுத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றியது. சில நிபந்தனைகளுடன் கடுமையான வலியை தாங்கும், குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு ஈரோடு இறப்பு அனுமதிக்கப்பட்டது. அந்த செய்தியை கேட்டபோது அனூப்பின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனது அப்பாவின் ஆசை நிறைவேறியது. அப்பாவின் வலிக்கு ஒரு பொருள் கிடைத்தது. அனூப் அம்மாவை கட்டிப்பிடித்தான். அம்மா, அப்பாவின் ஆசை நிறைவேறியது. தேவியின் கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. என் ராகவன். அவன் அமைதியுடன் உறங்குவான். அனூப்பின் மனதில் ஒருவித ஆறுதல் தோன்றியது. தான் ஒரு கொலைகாரன் இல்லை. தான் செய்தது அன்பின் பெயரில். சட்டம் அவனை தண்டித்திருக்கலாம், ஆனால் அவனது மனசாட்சி அவனை குறை கூறவில்லை. காவேரிபுரத்து அந்த வீட்டில் ஒரு புதிய காலை உதயமானது. அனூப்பின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்திற்கு நகர்ந்தது. அவனது போராட்டம் முடிந்தது. ஆனால் அவனது நினைவுகளில் அப்பா எப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தான். வலியிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ஆன்மாவாக.